உலகத்தின் ஆசை இச்சைகளிலே சிக்கிக் கொள்ளாதிருங்கள். Do not get tangled in the desires lust of the world. அது ஒரு கானல் நீர், உன்னை இழுத்து கொண்டு போய் ஏமாற்றி விடும். It's a mirage which will drag you and deceive you. உலகத்தின் வல்லமையிலே பிடிபட்டிருக்கிறவன் இன்னைக்கு மயக்கம் தெளிந்து வெளியே வர வேண்டும். He who is entangled the power of the world should be delivered from the bewitching and be saved. கலாத்தியர் 1:4 சொல்லுகிறது, இப்ப இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கப்படும்படிதான் இயேசு கிறிஸ்து தன்னை சிலுவையிலே நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக்கொடுத்தார். In Galatians we read, Lord Jesus Christ offered him upon the cross so that we may be delivered from the fashion of this world. ஒரு தேவனுடைய பிள்ளை உலகத்தின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டியது அவசியம். It is essential a child of God should be delivered from the clutches of the world. உலக ஆடம்பரங்கள் உங்களுக்குள்ளே இருக்க கூடாது. You should not have the fashion of this world. உலகத்தினுடைய பொருட்கள் உனக்குள்ளே இருக்க கூடாது. The things of the world should not be with you. வருவான் ஒரு நாள், ஒரு ஆள் வருவான். One person will come one day. உலகத்தின் அதிபதி வருவான். The prince of the world will come. இப்போ வந்தா நீ இயேசு சொன்ன மாதிரி சொல்ல முடியுமா? If he comes right now, can you இதோ say like உலகத்தின் Jesus? அதிபதி வருகிறான், அவனுடையது என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை. The prince of the world is coming, nothing belongs to him is in me. அப்படி நம்ம சொல்லவே முடியாது. We cannot say so. ஒரு இடத்துல ஒரு பிசாசு பிடித்த ஆளை வைத்து ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். In a place a person who was afflicted by a devil was prayed for. அந்த ஆவி அலறிக் கொண்டிருந்தது. That spirit was crying. அந்த நேரத்துல பார்த்து ஒரு விசுவாசி ஒரு புதிய ஆத்மாவை கூட்டி வந்தாங்க. At that time a believer brought a new soul. அவங்க பாவம், அவங்க நியூ சோல். அவங்க he is a new soul. அவங்க நகையும் போட்டு பூவெல்லாம் வச்சு அன்னைக்கு தான் சர்ச்சுக்கு என்டர் ஆயிருக்காங்க. She has wearing jewels and she was having flower. On the first day she was coming to the church. அந்த ஆவி அவ்வளவு நேரம் நான் போறேன் ஐயோ என்னை விட்டுருங்கன்னு சொன்ன ஆவி இந்த ஆளை பார்த்த உடனே ரைட் நான் போறேன் எனக்கு ஆள் வந்துருச்சுன்னு சொல்லுச்சு. The spirit who also was crying, I am leaving. But when the believer came, my person is coming. believer came இல்ல, அந்த புதிய ஆத்மாவை பார்த்த உடனே seeing the new soul, அது சொல்லுச்சு எனக்கு ஆள் வந்துருச்சு, ரைட் நான் இனிமே பாதாளத்துக்கு போக வேண்டியதில்லை, இங்க ஒரு ஆள்கிட்ட நான் போயிடுவேன்னு சொல்லி. My person is come, I need not go to hell. Here is the person, I will go inside. எப்படி என்ன யோசிச்சு பாருங்க how it is. ஒரு சின்ன காரியம் இருந்தா உள்ள வந்து உட்கார்ந்துருவான். If there is a small thing, he will come and enter. உன்னுடைய வாழ்க்கையிலே உலகத்தினுடைய ஒரு தொடர்பு கூட இருக்க கூடாது. You should not have any link with the world in your life. உலகத்தினால் கரைப்பட்டால் நீ தேவனுடைய சன்னிதானத்துல போய் நிற்க முடியாது. If you are defiled by the world, you cannot stand in the presence of God. ஒருவேளை உலகத்தின் பிடியில நீ சிக்கி தவித்திருக்கலாம், உன்னை விடுதலையாக்கும்படியாக தான் தேவன் இந்த வார்த்தையை அனுப்பி கொண்டிருக்கிறார். Perhaps you are entangled in the clutches of the world and are suffering. The Lord is sending the word to deliver you. உங்களில் எத்தனை பேருக்கு உலகத்தின் பிடியிலிருந்து விடுதலை வேண்டும்? How many want deliverance from clutches of the world? மரண பயத்திலிருந்து விடுதலை, deliverance from the fear of death. உங்கள் குடும்பத்துக்கு ஒரு விடுதலை, for your family a deliverance. நீங்கள் விடுதலை பண்ணினால் உங்களுக்கு விடுதலை. If you set free, you shall be delivered. நீதிமானுடைய சந்ததியாக இருந்தால், நீதிமானா இருந்தால் உனக்கு விடுதலை, உன் சந்ததிக்கு விடுதலை. If you are the seed of the righteous, you have deliverance. Your seed has deliverance. ஒருவேளை சூழ்நிலைகள் மத்தியிலே நீங்கள் கடனாளிகளாய் மாறி இருக்கலாம், உங்கள் கடன்களிலிருந்து உங்களுக்கு விடுதலை அளிக்க போகிறார். Due to situation you are indebted, the Lord will give deliverance from debt. உலக பிரகாரமான இந்த உலக ஆடம்பரங்களிலே சிக்கி இருந்தாலும், விடுதலை பெற முடியாமல் தவித்திருந்தாலும், உலகத்தின் இச்சைகளிலிருந்து கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலையை தர போகிறார். If you are entangled in the civilization and fashion of the world, unable to deliver from the clutches, the Lord will give deliverance today. இந்த கண்கள் தான் இந்த பாவத்தினுடைய முக்கியமான பகுதி. The eye is the important part of sin. ஒரு பரிசுத்தவானை கெடுப்பதே கண்கள் தான். The eyes are defiling a saint. யோபு எப்படி உத்தமனாக வாழ்ந்தான் தெரியுமா? How Job led a perfect life. யோபு 31:1 நீங்கள் பார்க்கும் பொழுது, Job chapter 31 என் verse 1, கண்களோடு நான் உடன்படிக்கை பண்ணி வைத்திருந்தேன். I made a covenant with my eye. அதுதான் அவனை உத்தமனாக, சன்மார்க்கனாக, பொல்லாப்புக்கு விலகிறவனாக, தேவனுக்கு பயந்தவனாக வைத்துக் கொண்டே இருந்தார். It made him upright, perfect, one who fears God and eschews evil. இன்றைக்கு எத்தனை பேருக்கு இந்த விடுதலை தேவை? How many would need deliverance today? இந்த உலக ஆசை இச்சைகளிலிருந்து எத்தனை பேருக்கு விடுதலை வேண்டும்? How many deliverance from the lust and desires of the world? அந்த விடுதலை கிடைக்கும் போது தான் உலகம் வேண்டாம், உலக ஆடம்பரம் வேண்டாம்னு ரொம்ப சிம்பிளா மாறுகிறோம். If you get deliverance, you can change completely. I don't want anything of the world. நம்முடைய நடை, உடை, பாவனை எல்லாமே மாறுகிறது. Our mode of walk, our behavior, attitude will change. கொஞ்ச நாள்ல நம்ம ரொம்ப நார்மலா அந்த தன்மைக்கு வந்து விடுகிறோம். Within a short time we come to a normal state. உலகத்தினுடைய பிடிப்பே இல்லாத ஒரு நிலவரத்துக்கு கர்த்தர் நம்மை கொண்டு வருகிறார். The Lord brings to a place where there is no clutch